ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணீயம் 19வது தசகம். இதில் பிரச்சேதஸ்களின் வரலாறை பற்றி பட்டதிரி வர்ணிக்கிறார். ஸ்லோகம் 1. பிருதோஸ்து நப்தா பிருது தர்ம கர்மட பிராச்சீன பர்ஹிர்யுவதௌ ஷதத்ருதௌ பிரச்சேதசோ நாம சுச்சேதசசுதா நஜீஜனத்வத் கருணாங்குரானிவ. இந்த 1வது ஸ்லோகத்தில் பிராச்சீன பர்ஹிஸ் என்ற அரசனின் கதையை பற்றி பட்டதிரி சொல்கிறார். பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பிருது மகாராஜாவின் கொள்ளுப்பேரன் தான் பிராச்சீன பர்ஹிஸ் என்ற அரசன். உலகம் முழுவதும் கிழக்கு நுனியாக தர்ப்பங்களை பரப்பி யாகம் செய்ததால் இவனுக்கு பிராச்சீன பர்ஹிஸ் என்ற பெயர் வந்தது. பிராச்சீன என்றால் கிழக்கு, பர்ஹிஸ் என்றால் தர்ப்பங்களுடையவன். பிருது மகாராஜாவைப் போல அவனுடைய கொள்ளு பேரனான பிராச்சீன பர்ஹிஸ் பிராச்சீன தர்மங்களையும் கர்மாக்களையும் அனுஷ்டித்தான். பிராச்சீன பர்ஹிஸ் பல கோவில்களில் கிழக்கு முகமாக தர்ப்பங்களை பரப்பி பயனை கோரி யாகங்களை அனுஷ்டித்து வந்தான். இதனால் அவனுக்கு அவன் கோரிய பலன்கள் கிடைத்தன அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். பிதுஸ்ஸி ஸ்ருக்ஷா நிரதஸ்ய சாசனாத் பவத்தபஸ்யா நிரதாதசாபி தே பயோநிதிம் பश्चिममेत्य தத்தடே சரோவரம் சந்தத்ருஷுர் மனோகரம். இந்த 2வது ஸ்லோகத்தில் பட்டதிரி பிரச்சேதசுகள் தவம் செய்கிறத பற்றி சொல்கிறார். குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பிராச்சீன பர்ஹிஸ் இளம் மனைவியான ஷதத்ருதியிடம் பிரச்சேதசுகளாகிய 10 பிள்ளைகளை உண்டு பண்ணினார். அவர்கள் சிறந்த அறிவை உடையவர்கள். உன் கருணையின் வடிவாக வந்தது போல காணப்பட்டார்கள். படைப்பின் பற்றினை கொண்ட இந்த 10 பேர்கள் தந்தையின் கட்டளையால் உன்னை குறித்து தவம் செய்ய விரும்பி மேற்கு கடலை அடைந்தார்கள். அக்கடலின் கரையில் மனதிற்கு சிறந்த விஷாலமான தடாகத்தை கண்டார்கள். இல்லையா குருவாயூரப்பா? பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறார். ததா பவத் தீர்த்தமிதம் சமாகதோ பவோ பவத் சேவக தர்ஷனாத்ருதஹ பிரகாசமாசாத்ய புர பிரச்சேதசாம் உபாதிஷத் பக்ததமஸ்தவஸ்தவம். இந்த 3வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, ஸ்ரீ பரமசிவன் அங்கு தவம் செய்த பிரச்சேதசுகளுக்கு தரிசனம் அளித்து அவர்களுக்கு ருத்ரகீதம் என்ற ஸ்தோத்திரத்தை உபதேசித்தார் இல்லையா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறார் பட்டதிரி. ஸ்தவம் ஜபந்தஸ்தமமீ ஜலாந்தரே பவந்தமாசே விஷதாயுதம் சமாஹ பவத் சுகாஸ்வாதரசாதமீஷ்வியான் பபூவ காலோ த்ருவவன்ன சீக்ரதாம். இந்த 4வது ஸ்லோகத்தில் பட்டதிரி 10,000 வருஷம் ருத்ரகீதத்தை அந்த பிரச்சேதசுகள் ஜெபித்தார்கள் என்று சொல்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறார், ஓ குருவாயூரப்பா, இந்த பிரச்சேதசுகள் தங்கள் குரு பரமசிவன் உபதேசித்த ருத்ரகீதத்தை சமுத்திரம் என்ற தீர்த்தத்தின் நடுவில் 10,000 ஆண்டுகள் ஜெபித்தபடி உன்னை வழிபட்டார்கள். ஆனால் துருவனுக்கு உன் அருள் கிடைத்தது போல் அந்த பாக்கியம் அவர்களுக்கு எளிதாக கிடைக்கவில்லை அல்லவா என்று குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். தபோபிரேஷாமதிமாத்ரவர்த்திபி சயக்ஞஹிம்சா நிரதோபி பாவித பிதாபி தேஷாம் கிருஹயாதனாரத பிரதர்ஷிதாத்மா பவதாத்மதாம் யயௌ. இந்த 5வது ஸ்லோகத்தில் பிரச்சேதசுகளின் தவத்தால் குலம் கடை தேறுதலை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பிரச்சேதசுகளின் ஜபம், யக்ஞம், ருத்ரகீதம் முதலிய தவங்கள் எல்லாம் இவர்களின் முன்னோர்களின் நற்கதி பயன் அடைந்து விட்டது. இவர்களின் தந்தை பிராச்சீன பர்ஹிஸ் கோராமலேயே சத்குரு நாரதர் கிடைத்து பிராச்சீன பர்ஹிஸுக்கு உபதேசம் பெற்று ஆன்ம அறிவை அடைந்து உன்னோடு ஒன்றுவிட்டான் அல்லவா?
என்று குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். கிருபா பலேனைவ புரப்ரச்சேதசாம் பிரகாஷமாகாபதகேந்திரவாஹனः விராஜிசக்ராதிவராயுதாம்சுபிர் புஜாபிரஷ்டாபிருதஞ்சிதத்யுதிः. இந்த 6வது ஸ்லோகத்தில் பட்டதிரி ஸ்ரீ பகவான் தரிசனம் அளித்ததை பற்றி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறார், ஓ குருவாயூரப்பா, பிரச்சேதசுகள் 10,000 வருஷம் ருத்ரகீரம் ஜெபித்ததின் பயனாக நீ கருடன் மீது அமர்ந்து அவர்களுக்கு தரிசனம் அளித்தாயல்லவான்னு கேட்கிறார். பிரச்சேதசாம் தாவதயாச்சதாமபி த்வமேவ காருண்யபராத்மரானதாஹ பவத்விசிந்தாபி சிவாய தேஹினாம் பவத்வசௌ ருத்ரனுதிஷ்ச காமதாம். இந்த 7வது ஸ்லோகத்தில் பட்டதிரி ஸ்ரீ பகவான் வரமளிக்கிறத பற்றி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறார், ஓ குருவாயூரப்பா, பிரச்சேதசுகளுக்கு உன் தரிசனம் கிடைத்த பொழுது அவர்கள் வேறு பயனை ஒன்றும் கோரவில்லை. உன்னை காண வேண்டும் என்ற ஒரே பயனைத்தான் விரும்பினார்கள். ஆயினும் நீயே அருள் மிகுதியால் அவர்களுக்கு வரங்கள் அளித்தாய். இந்த வரங்கள் என்னவெனில், பிரச்சேதசுகளின் நினைவே மக்களின் நன்மைக்கு காரணமாக இருக்கும் என்று சொன்னாய். பரமசிவன் கற்பித்த ருத்ரகீதம் என்ற ஸ்தோத்திரம் எல்லோருக்கும் விரும்பியதை அளிக்கும் கூறினாய் அல்லவா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். அமாப்யகாந்தாம் தனயாம் மஹீருஹாம் தயாரமத்வம் தசலக்ஷவல்சரீம் சுதோஸ்து தக்ஷோ நனு தக்ஷணாஸ்ச மாம் பிரயாஸ்ய தேதின்யகதோ முதைவதான். இந்த 8வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ பகவான் நல்ல பத்னி, புத்திரன், மோக்ஷம் இவற்றை அளித்ததை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பிரச்சேதசுகளுக்கு வனதேவதை மரங்களின் பெண்ணான பாக்ஷி என்பவளை விவாகம் செய்து கொள்ளும்படியும் தக்ஷன் என்ற உத்தம புத்திரனை அடையும்படியும் 10 லட்சம் வருஷங்கள் இல்லறம் நடத்தும்படியும் பிறகு உன்னை வந்து அடையும்படியும் மகிழ்ச்சியோடு வரமளித்தாயல்லவா குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். ததஸ்சதே பூதலரோதினஸ்தரூன் கிருதா தஹந்தோ த்ருஹிணேன வாரிதா த்ருமைஸ்ச தத்தாம் தனயாமவாப்யதாம் த்வதுக்தகாலம் சுகினோபிரே மிரே. இந்த 9வது ஸ்லோகத்தில் பிரச்சேதசுகளின் மனம் புரிந்து நல்வாழ்வு வாழ்தலை பற்றி பட்டதிரி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பிரச்சேதசுகள் தவத்தை முடிந்து நீரிலிருந்து வெளியே வந்தவுடன் பூமி முழுவதும் மரங்கள் மறைத்தன. கால் வைக்கக்கூட இடமில்லாமல் போகவே பிரச்சேதசுகள் கோபம் கொண்டு மரங்களை எரிக்கத் தொடங்கினர். அப்பொழுது பிரம்மதேவர் வந்து அதை தடுத்தார். பிறகு மரங்கள் மிகவும் சந்தோஷப்பட்டு தங்கள் பெண்ணை பிரச்சேதசுகளுக்கு கொடுத்தார். அவர்களும் ஏற்றுக்கொண்டு குறிப்பிட்ட காலம் வரை இன்பமாக வாழ்ந்தார்கள். இல்லையா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். அவாப்ய தக்ஷம் ச சுதம் கிருதாத்வரா பிரச்சேதசோ நாரதலப்தயா தியா அவா புராணந்தபதம் ததாவிதஸ் த்வமீஷ வாதாலயநாத பாஹி மாம். இந்த 10வது ஸ்லோகத்தில் தக்ஷன் என்ற உத்தம புத்திரனை அடைந்து பிரச்சேதசுகள் மோட்சம் அடையிறத பற்றி பட்டதிரி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறார், ஓ குருவாயூரப்பா, பிரச்சேதசுகளுக்கு தக்ஷன் என்ற உத்தம புத்திரன் பிறந்தான். அப்புறம் 10 லட்சம் வருஷங்கள் இவர்கள் இல்லற வாழ்க்கையை கழித்தனர். பிறகு நாரதர் வந்து இவர்களுக்கு உபதேசம் செய்து ஞான அறிவு பெற்று பேரானந்தத்திற்குரிய இடமான பிரம்மத்தை அடைந்தார்கள். அத்தகைய நீயே என்னையும் காத்தருள வேண்டும் குருவாயூரப்பா. பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா.